ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 13வது பாடல் பார்க்க போறோம். கானகத்து இயங்கிய கழுதின் தேர்க்குலம் தானகத்து எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய் மேல் நிமிர்ந்து எழுந்திடில் விசும்பும் வேம் என வானவருக்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கானகத்து இயங்கிய அந்த கொடிய பாலைவனத்திலே விளங்கி தோன்றிய கழுதின் தேர்க்குலம் பேய்த்தேராகிய காணல் நீர் அகத்து தான் எழுதலால் அப்பாலைவனத்தகத்து வெம்மை தான் எழுதலாலே தலை கொண்டு ஓடிப்போய் அது மிகுதிப்பட்டு ஓடிச் சென்று மேல் நிமிர்ந்து எழுந்திடில் மேலே நிமிர்ந்து எழுந்து விட்டால் விசும்பும் வேம் என ஆகாயம் வெந்து போகும் என நினைத்து வானவர்க்கு இறங்கி விண்ணுலகத்தினரான தேவர்களுக்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. நீர்க்கடவுளாகிய வருணன் அந்த வெப்பத்தை மேலே செல்ல விடாமல் கீழ்நோக்கி செலுத்தியது போன்றது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டுலயும் கம்பர் பாலைவனத்தினுடைய தன்மையைத்தான் விளக்குறாரு. பாலைவனத்துல காணல் நீர் காண்பது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு இவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதனால் இது தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது. அதாவது கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த பாலை நிலம் முழுதும் காணப்படும் காணல் நீர் மேலெழுந்து விண்ணையும் வேக செஞ்சிரும் அப்படின்னு வானவர்களுக்கு ரொம்ப இறக்கப்பட்டு வருண பகவான் பாலை நிலம் முழுதும் நீரினால் வளைத்து கொண்டார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல கானகம், கானம், கான் இது எல்லாமே காட்டத்தான் குறிக்கும். அந்த அந்த காட்டில் தோன்றிய காணல் நீர் அப்படின்னு, அது காணல் நீருக பேய்த்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிஜமாவே தண்ணி அங்க கிடையாது. தண்ணி இருக்கிற மாதிரியாக ஒரு தோற்றம் தானே நமக்கு இருக்கும். அதனால அதை பேய்த்தேர்னு சொல்றாங்க. அதைத்தான் இவர் கழுதின் தேர்க்குலம் அப்படின்னு சொல்றாரு. கழுது அப்படின்னா பேய் பிசாசுன்னு அர்த்தம். தேர்க்குலம் அப்படின்னு வர்ற இடத்துல குலம் அப்படிங்கிறது கூட்டத்தை குறிக்கும். இப்ப நம்ம மனித குலம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தேர்க்குலம் அப்படின்னா பேய்த்தேர் அப்படின்னு அர்த்தம். அகத்து தான் எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய், அது தலை கொண்டு ஓடுதல் அப்படின்னாலே ரொம்ப மிகுதியாக ஓடி செல்லுதல், ரொம்ப வரம்பு மீறி செல்லுதல் அப்படின்னு பொருள். மேல் நிமிர்ந்து எழுந்திடில் அப்படின்னு வர்ற இடத்துல மேல் அப்படிங்கிறது வானத்தை தான் குறிக்கும். விசும்பு வேம்யனா அப்படிங்கிற இடத்துல விசும்பு அப்படின்னா ஆகாயம்னு அர்த்தம். நம்ம திருக்குறள்ல நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல 5வது குறள்ல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி அப்படின்னு வர்ற இடத்துல இந்திரனை சொல்ற இடத்துல ரொம்ப தேவர்களின் கோமகனான ஆகாயத்தில் இருக்கும் தேவர்களின் கோமகனான இந்திரன் அப்படின்னு தானே வருது. அதனால விசும்புன்னா ஆகாயம்னு அர்த்தம். வேம் என வேம் அப்படின்றதுன்னா வெந்து போகும், வெப்பத்தை குறிக்கும். இப்ப பொதுவாவே நம்ம வேப்ப மரம் அல்லது கருவேப்பிலை இப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பொருளே வெப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் பூக்கக்கூடிய மரம் அப்படிங்கறதுனால அதை பூத்து குலுங்கக்கூடிய மரம். அப்படி வேப்பம்பூ அப்பதான் ஜாஸ்தி இருக்கும் வெயில் காலத்துலதான். அதனாலதான் அதை வேப்ப மரம்னே சொல்றோம். அந்த மாதிரிதான் கருவேப்பிலை கருமை நிறம் கொண்டு வெம்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகுதியாக காணப்படுகின்ற செடி அப்படிங்கிறதுனாலதான் அதை கருவேப்பிலைன்னே சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல வேம் அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்குது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கானகத்து இயங்கிய கழுதின் தேர்க்குலம் தானகத்து எழுதலால் தலை கொண்டு ஓடிப்போய் மேல் நிமிர்ந்து எழுந்திடில் விசும்பும் வேம் என வானவர்க்கு இறங்கி நீர் வளைந்தது ஒத்ததே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।